கைஸ், ரத்தம் தெறிக்க தெறிக்க கொடூரமாகவும் பல ட்விஸ்ட் அண்ட் டேர்னோட எடுக்கப்பட்ட இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன தி மம்மி படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது மாதிரி ஹாலிவுட் பேய் படங்கள்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஒரு மம்மியை உருவாக்குறதுக்கு 2000 வருஷம்லாம் தேவையில்லை, வெறும் 80 நிமிஷம் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. படத்தோட ஹீரோ ஒரு ரிப்போர்ட்டராக இருக்காரு. அவரோட 2வது பொண்ணான கேட்டி அப்படின்ற ஒரு பொண்ணு தொலைஞ்சு போயிருது. அந்த பொண்ணை தேடி இவரும் இவரோட ஒய்ஃபும் 1 வருஷம் தேடுறாங்க. பட் கிடைக்கவே இல்லை. போலீஸும் ஒரு கட்டத்துக்கு மேலே உங்கள் பொண்ணு கிடைக்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதில் ரொம்ப மன உளைச்சலான இவங்க 2 பேருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம இந்த ஊர்லேயே இருக்க வேணாம், நம்ம சொந்த ஊரான அமெரிக்காவுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் 8 வருஷம் கழிச்சு இந்த ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அது என்னன்னா, தொலைஞ்சு போன உங்கள் பொண்ணு கேட்டி கிடைச்சிட்டா அப்படின்னு. ஸோ இப்போ என்ன, அந்த சந்தோஷத்துலேயே திரும்ப அந்த பழைய ஊருக்கே வர்றாங்க. வந்து பார்த்தா தான் இவங்களே நம்ப முடியாத ஒரு விஷயம் நடக்குது. அது என்னன்னா, அந்த கேட்டி பொண்ணு ஒரு மம்மியா இருக்கா. இந்த பொண்ணை யார் மம்மி ஆக்குனது, இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதான் இந்த படத்தோட மீதி கதை. படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபேமிலி அவங்களோட சொந்த ஊரில் இருக்க சின்ன கார்டனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க அண்டர் கிரவுண்டில் ஒரு வினோதமான சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களை அங்கேயே விட்டுட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் கீழே போய் பார்க்குறாங்க. கீழே போய் பார்த்தா தான் ஒரு ட்விஸ்ட்டு, அங்கே ஒரு மம்மி இருக்குது. அதை பார்த்துட்டு ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏங்க அவர் தூங்கிட்டு இருக்காரா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஹஸ்பண்ட் போயிட்டு அந்த மம்மி கிட்ட தூங்கிட்டு இருக்காங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணுறப்ப ஆமாம் தூங்கிட்டு தான் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஒய்ஃபு, நல்ல காலம் நம்ம தப்பிச்சிட்டோம், டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறப்ப திடீர்னு அந்த மம்மி எந்திரிச்சு பயங்கரமாக கத்த ஆரம்பிக்குது. அப்படி கத்துனது மட்டும் கிடையாது, அந்த ஹஸ்பண்டை ஒரு அடி வைக்குது. அவர் போய் லாக்கரில் மாட்டி செத்தே போயிடுறாரு. அந்த மம்மி பெட்டியை விட்டு வெளியே வருது. அந்த இடத்துல தி மம்மி அப்படின்னு டைட்டில் போட்டு இந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் எகிப்தில் இருக்க தன்னோட சொந்த ஊருக்கு ஜாலியாக போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட பேர் சார்லி. அதே சமயம் நம்ம ஹீரோயின் 7 மாதம் கர்ப்பிணி பெண்ணாக இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு 3வது குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கு. சார்லியோட பையன், அதாவது கேட்டியோட அண்ணன் பேர் ஜான். கேட்டியும் ஜானும் அப்பப்போ சண்டை போட்டே இருக்காங்க. இதை பார்த்த ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவனுக்கு மரியாதை கொடு, அவன்கிட்ட சண்டை கட்டிகிட்டே இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. இப்போ சொந்த ஊருக்கு வந்து கொஞ்ச நாள் கழிச்சு தான் சார்லிக்கு ரிப்போர்ட்டர் வேலையே கிடைக்குது. ஹீரோயின் நர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் சார்லி தன்னோட பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெசன் கேட்டுட்டு இருக்கப்ப கேட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னோட டாய்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு கார்டனுக்கு போகிறா. போனது நார்மலாக தான் விளையாண்டுருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு குர்தா போட்ட ஒரு லேடி கேட்டியை கூப்பிடுறாங்க. இவளும் போய் கேஷுவலாக பேச ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் தெரிய வருது, ரொம்ப நாளாவே இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அப்படின்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்டியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, கேட்டியோட ரூமுக்கு போய் பார்க்குறாரு. அங்கே நிறைய சாக்லேட்ஸ் கீழே கொட்டி கிடக்குது. ஹாஸ்பிட்டலில் இருக்க ஹீரோயினுக்கு ஹீரோ ஃபோன் பண்ணி என்ன கேட்குறாரு அப்படின்னா, கேட்டிக்கு நீயா இவ்வளோ சாக்லேட்ஸ் வாங்கி கொடுத்த, எதுக்கு இவ்வளோ சாக்லேட்ஸ் வாங்கி கொடுக்குற அப்படின்னு கேட்குறப்ப ஹீரோயின் நான்லாம் வாங்கி தரல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கேட்டியோட அண்ணன் ஜான் கிட்ட ஹீரோ கேட்குறாரு, டேய் இவளுக்கு வந்து யார் இவ்வளோ சாக்லேட்ஸ் வாங்கி கொடுத்தா, உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்குறப்ப எனக்கு தெரியும், பட் நான் சொன்னேன் அப்படின்னா எனக்கு வர்ற கமிஷன் வராது அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ 2 மிரட்டுறாரு. அதுக்கப்புறம் ஜான் உண்மையை சொல்கிறான். என்னன்னா, கார்டனில் ஒரு லேடி ஃப்ரெண்டு கேட்டிக்கு இருக்காங்க, அந்த லேடி தான் வந்து அவளுக்கு சாக்லேட்ஸ்லாம் வாங்கி தர்றாங்க அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டதுமே நம்ம ஹீரோ வேகமாக கார்டனுக்கு போய் பார்க்குறாரு. அங்கே அந்த லேடி கேட்டிக்கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, நான் உனக்கு ஒரு மேஜிக் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு ஆப்பிளை கொடுக்குறாங்க. அந்த ஆப்பிளில் புழுவும் இருக்குது. ஆனால் கேட்டி அதை சாப்பிட்றா. சாப்பிட்டதுமே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. எஸ், அந்த குர்தா போட்ட லேடியோட நோக்கமே கேட்டி எப்படியாவது கடத்தணும் அப்படின்னு தான். அவன் நினச்ச மாதிரியே வந்து கேட்டியை கடத்திட்டு வேகமாக ஓடுறத நம்ம ஹீரோ பார்த்துறாரு. பின்னாடியே சேஸ் பண்ணிட்டு போகிறாரு. பட் பிடிக்க முடியல. ஏன்னா பயங்கரமாக காத்தடிச்சதுனால இவர் அங்கேயே ஸ்டன் ஆகி நின்னுறாரு. அதுக்கப்புறம் சுற்றி முற்றி பார்க்குறாரு. அந்த லேடியும் கேட்டியும் காணோம். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட விஷயத்தை சொன்னதுக்கப்புறம் 2 பேர் போலீஸ் கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. போலீஸ் கடத்தினது யார் அப்படின்னு கண்டுபிடிப்பாங்கன்னு பார்த்தா போலீஸ் இவங்களை சந்தேகப்பட்டுட்டு, நீங்கள் தான் உங்கள் குழந்தைய கடத்தி வச்சுட்டு எங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட டென்ஷனான ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, யோ என் பொண்ணை நானே எதுக்கு கடத்த போகிறேன், உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னா முடியலன்னு சொல்லிடுங்க, தேவையில்லாமல் எங்கள் மேலே பழி போடாதீங்க, நாங்களே ரொம்ப நொந்து போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கத்திட்டு வந்துடுறாரு. 1 மாதம் போலீஸும் ஹீரோயினும் வந்து குழந்தைய தேடுறாங்க. பட் கேட்டி கிடைக்கவே இல்லை. இதுக்கப்புறம் நம்ம பொண்ணு கிடைக்க மாட்டா, நம்ம சொந்த ஊரான அமெரிக்காக்கே திரும்ப போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காக்கே வந்துடுறாங்க. வந்துட்டு ஹீரோயின் அவங்களுக்கு கிடைச்ச வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. ஹீரோ திரும்பவும் ரிப்போர்ட்டராகவே வேலை செய்கிறாரு. ஹீரோயினுக்கு 3வது குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு ஜெனிஃபர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஃபேமிலியாக சேர்ந்து ஒரு ஃபன் ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. எகிப்தில் வானத்தில் ஒரு ஃப்ளைட் கிராஷ் நடக்குது. அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே இருந்து ஒரு சவப்பெட்டி கிடைக்குது. டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க அந்த பெட்டியை ரிசர்ச் பண்ணி பார்க்குறாங்க. உள்ள ஒரு குழந்தையோட உடம்பு இருக்குது. அது வேற யாரும் கிடையாது, நம்ம கேட்டி தான்.
அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க. அப்படி எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் ஒரு விஷயம் தெரிய வருது, கேட்டி இன்னும் சாகலை, உயிரோடு இருக்கா அப்படின்னு. அதுக்கப்புறம் கால் பண்ணி சொல்கிறாங்க, இந்த பொண்ணு உயிரோடு தான் இருக்குது, இது யார் என்னன்னு விசாரிங்க அப்படின்னு. ரிசர்ச் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் அது கேட்டின்னு தெரிய வந்து ஹீரோக்கு ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி 8 வருஷத்துக்கு அப்புறம் உன்னோட பொண்ணு கிடச்சிருக்கா, சீக்கிரம் கிளம்பி வா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் கிளம்பி வர்றாங்க. இப்போ கேட்டியோட உடம்பு எப்படி இருக்குன்னா நார்மலாக இல்லை, இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆகி எந்திரிச்சு வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. கண்ணெல்லாம் ரொம்ப வீங்கி ஒரு மாதிரி பார்க்குறக்கே வினோதமாக தான் இருக்கா. அது மட்டும் இல்லாமல் அவன் நார்மலாகவே இல்லை, அப்நார்மலாக இருக்கா அப்படின்றத ஹீரோயின் கிட்ட டாக்டரும் சொல்கிறாங்க. இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் டாக்டர் கிட்ட நாங்கள் எங்கள் பொண்ணை பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறப்ப டாக்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் தாராளமாக பார்க்கலாம், பட் அவகிட்ட எதுவுமே பேச்சு கொடுத்துடாதீங்க, அவன் நார்மலாக இல்லை, ரொம்ப அப்நார்மலாக இருக்கா, அவகிட்ட ரொம்ப பேசினா அவன் அன்கான்ஷியஸ் ஆகிடுறான், அதனால நீங்கள் சும்மா பார்த்துட்டு மட்டும் வாங்க, மீறி ஏதாவது பேசுனீங்க அப்படின்னா அவள் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருவா அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ரொம்ப கஷ்டமாயிருது. என்னடா நம்ம பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டி கிட்ட போயிட்டு எங்களை உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப கேட்டி என்ன பண்ணுறான்னா எதுவுமே பதில் சொல்ல மாட்டான். கேட்டியோட கை ஒரு சைடு இழுத்துக்குது, கால் ஒரு சைடு இழுத்துக்குது. இதெல்லாம் பார்த்த ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் உன்னை பட்டாம்பூச்சின்னு தானே செல்லமாக கூப்பிடுவேன், பட்டாம்பூச்சி எப்படி இருக்க என்கிட்ட பேசு அப்படின்னு சொன்னதுமே கேட்டி பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடறான். இதை பார்த்த டாக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஊசியை போட்டு அவளை நார்மல் நிலைமைக்கு கொண்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ கிட்டையும் ஹீரோயின் கிட்டையும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவன் இந்த மாதிரி எப்பெல்லாம் அப்நார்மல் ஆகி கத்துறாளோ, இவன் அப்நார்மல் ஆகிறா அப்படின்னு தெரிஞ்சாலே இந்த ஊசியை போட்டு தான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊசியும் அவங்க கிட்ட கொடுத்துட்றாங்க. இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, இவளை வந்து தனியால் விட முடியாது, நம்ம கூட வச்சே தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டியை கூட்டிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்படி வந்ததுக்கப்புறம் தன்னோட பாட்டி கிட்டையும் ஜெனி கிட்டையும் கேட்டியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஜெனி கேட்டி கிட்ட பேசுகிறா, என்னன்னா உனக்கு என் வயசு இருந்தப்போ தான் நீ தொலைஞ்சு போயிருக்க, இத்தனை நாள் உனக்கு என்ன நடந்துச்சுன்னு ஏதாவது ஞாபகம் இருக்கா, என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்கிறப்ப கேட்டி ஜெனியை பார்த்து பயங்கரமாக முறைக்கிறா. இதை பார்த்து ஜெனி என்ன பண்ணுறான்னா, நான் இனிமேல் உன்கிட்ட பேசவே மாட்டேன், நானே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உன்கிட்ட பேசினாலும் நீ இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போயிடுறான். அது மட்டும் இல்லாமல் ஹீரோக்கும் கேட்டி கிட்ட என்ன பேசுறது என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் இருக்காரு. ஆனால் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு நம்பிக்கை, நம்ம பொண்ணு கேட்டியை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்ற நம்பிக்கையில் இருக்காங்க. அந்த நாள்ல இருந்து ஒவ்வொரு நைட்டும் அந்த வீட்டில் அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. பகலில் நார்மலாக இருக்க கேட்டி நைட் ஆனால் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்றா. ஒரு டனலுக்குள்ளே போயிட்டு எல்லாத்தையுமே பயமுறுத்துறா. அது மட்டும் இல்லாமல் கீழே கிடக்கிற பூச்சி புழு எல்லாத்தையுமே வாயில் போட்டு சாப்பிட்றா. இவளுக்கு பேய் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டியோட பாட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இயேசு மந்திரத்தை சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே எச்சா டென்ஷன் ஆகி பயங்கரமாக கத்துறா. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஹீரோ இந்த விஷயத்தை ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக பார்க்க ஆரம்பிக்கிறாரு. நம்மளோட பொண்ணை யார் கடத்தினா, அவங்கள கண்டுபிடிக்கணும், எதுக்காக கடத்தினாங்க, நம்ம பொண்ணு ஏன் இப்போ இப்படி இருக்கா அப்படின்றதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா கேட்டியோட கை விரல்கள் இருக்க நகங்கள் வந்து ரொம்ப லாங்கா இருக்கு, அதை வெட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டுறாங்க. அவளோட கட்ட விரல்ல இருக்க நகத்தை மட்டும் வெட்டவே முடியல. இவங்களும் பயங்கர ப்ரெஷர் போட்டு அதை வெட்ட ட்ரை பண்றாங்க. கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னா நகத்தோட சேர்ந்து தோலும் பிச்சுட்டு வந்துருது. அந்த டைம்ல கேட்டி சொரண கெட்டவ மாதிரி உட்காந்துருக்கா. அப்ப ஹீரோயின் என்ன நினைக்கிறாங்கன்னா, நல்ல வேலை நம்ம பொண்ணுக்கு வலிக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப கேட்டி பயங்கரமா கத்திட்டு எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ கேட்டியை கண்டுபிடிச்சு அந்த ஊசியை போட்டு ஒரு வழியா கேட்டியை கண்ட்ரோல் பண்றாரு. கேட்டியோட தோல் பயங்கரமாக கிழிஞ்சதுனால ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஹீரோயின் கேட்டியோட காலில் கட்டு போட்டு அவங்கள படுக்க வைக்கிறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த தோலை 3ஆக பிரிக்கிறாரு. அதில் சில லெட்டர்ஸ் எழுதியிருக்கு. அதை என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ப்ரொஃபஸர் கிட்ட கொண்டு போகிறாரு. அந்த ப்ரொஃபஸர் கிட்ட ஹீரோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் ஒரு டைரக்டர், அது போக ஜேர்னலிஸ்டாகவும் இருக்கேன், நான் ஒரு படம் பண்ண போகிறேன், அதாவது ஹாரர் படம் பண்ண போகிறேன், அதுக்கு இந்த வேர்ட்ஸோட ரெஃபரன்ஸ்லாம் தேவைப்படுது, இது என்ன வேர்ட்ஸ், இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறப்ப சரி நான் கண்டுபிடிச்சி வைக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொன்னதுனால ஹீரோ கிளம்பி வந்துடுறாரு. 2 நாளுக்கு அப்புறம் அந்த ப்ரொஃபஸர் கிட்ட இருந்து ஹீரோக்கு கால் வருது. அந்த ப்ரொஃபஸர் ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் மம்மியை குறிக்குது, மம்மியை உருவாக்குறதுக்கு உண்டான வேர்ட்ஸ் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஹீரோ ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, நம்ம பொண்ணுக்கு பேயெல்லாம் பிடிக்கல, யாரோ ட்ராப் வச்சு நம்ம பொண்ணை மம்மியாக மாற்றிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு. அதே மாதிரி அந்த ப்ரொஃபஸர் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, ஒரு மம்மியை உருவாக்குறதுக்கு 2000 வருஷம் ஆகும், ஆனால் இந்த லெட்டர்ஸ் அதாவது நீங்கள் கொடுத்த வேர்ட்ஸ் இருக்குல்ல, இதை வச்சு ஒரு மம்மியை 80 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நடந்துட்டு இருக்கப்ப இந்த சைடு வீட்டில் ஒரு சம்பவம் நடக்குது. அது என்னன்னா, ஹீரோயின் அவங்க அம்மா அதாவது கேட்டியோட பாட்டி இருக்காங்களே, அவங்க கேட்டியை பார்த்துக்கிறதுல ரொம்ப சீரியஸாக இருந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா
கேட்டி கிட்ட சில மந்திரங்கள்லாம் சொல்லி வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க. இதில் டென்ஷனான கேட்டி அந்த பாட்டியை போட்டு தள்ளிடுறா. அதுக்கப்புறம் அண்ணங்கார ஜானையும் தங்கச்சிக்காரி ஜெனியும் தன்னோட கண்ட்ரோலுக்கு கேட்டி கொண்டு வந்துடுறா. இப்போ ஹீரோயினுக்கு எதிராக எல்லாருமே மாறுறாங்க. அதே சமயம் எகிப்தில் ஒரு லேடி அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த லேடி தான் கேட்டியை மம்மியாக மாற்றிருக்கா அப்படின்றதும் கண்டுபிடிச்சி இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுனால ஹீரோயினும் அந்த லேடியோட வீட்டுக்கு போகிறாங்க. போனதுக்கப்புறம் தான் ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தெரிய வருது. அது என்னன்னா, கேட்டியை மம்மியாக அந்த லேடி மாற்றினால அதை லைவாக வீடியோ எடுத்து வச்சிருக்கா அந்த லேடி. ஆக்சுவலாக கேட்டியை அந்த லேடி கடத்தினதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா இறந்து போகிற நிலமையில் இருக்காரு. இப்போ கேட்டியை பலி கொடுத்தா தான் அவங்க அப்பாவை காப்பாற்ற முடியும் அப்படின்றதுக்காக கேட்டியை அவள் கடத்தியிருக்கா. அந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க வேற யாரும் கிடையாது, அந்த லேடியோட பொண்ணு தான். அவங்க தான் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இப்போ ஹீரோ அந்த பொண்ணுக்கிட்ட என்ன கேட்குறாரு அப்படின்னா, சரி ஓகே, இப்போ கேட்டியை காப்பாற்றணும்னா நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறப்ப அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கேட்டிக்கிட்ட போயிட்டு நான் சொல்கிற மந்திரத்தை சொல்லுங்கள், அப்படி சொன்னால் அவளுக்குள்ளே இருக்க மம்மி வெளியே வந்துடும். ஆனால் அந்த மம்மிக்கு வேற ஒரு உடம்பு வேணும். அதாவது இப்போ கேட்டியை காப்பாற்றணும் அப்படின்னா அவளுக்குள்ளே இருக்க மம்மியை வேற ஒருத்தருக்குள்ளே அந்த மம்மியை போக வைக்கணும். அப்போ தான் உங்கள் கேட்டியை உங்களால் காப்பாற்ற முடியும். அப்படி எங்கள் அம்மா அவங்களோட அப்பாவை காப்பாற்றுறதுக்காக தான் கேட்டியவே கடத்தி கூப்பிட்டு போனாங்க அப்படின்ற உண்மையை சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயிஸ்ட்டை காட்டுறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே, என் பொண்ணு சந்தோஷமாக இருந்தால் போதும், அவளுக்குள்ளே இருக்க மம்மியை அந்த மந்திரத்தை சொல்லி எனக்குள்ளே ஏவி விடுங்க, நான் மம்மியை உள்ள வாங்கிக்கிறேன், என் பொண்ணு சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னதுனால ஃபைனலாக கேட்டியோட உடம்புக்குள்ளே இருக்க மம்மி நம்ம ஹீரோக்குள்ளே வந்தது. எஸ், ஹீரோ மம்மியாக மாறிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் குழந்தைங்களோட சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்போ அப்பா இல்லைன்னா என்ன, நான் அவங்கள பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ஹீரோவை பெட்டிக்குள்ளே போட்டு வச்சிருக்காங்க. அப்பப்போ அவர்கிட்ட பேசுறது அப்படின்றதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் போலீஸ் கிட்ட இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. உங்கள் பொண்ணு கேட்டிய ஒரு லேடி கடத்திட்டு போனால அவ மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு இடத்துல இருக்கா அப்படின்னு. இப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, தப்பே பண்ணாத கேட்டியும் நம்ம ஹீரோவும் எதுக்கு இப்படி மம்மியாக மாறி இது பண்ணணும், அவள் தானே தப்பு பண்ணா, அவள் பண்ண தப்புக்கு அவள் தான் தண்டனையை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்குள்ளே இருக்க மம்மியை மந்திரம் போட்டு அந்த லேடிக்குள்ளே அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ இந்த படத்தோட கிளைமேக்ஸில் சொல்ல வர விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு தப்பு பண்ணால் அதுக்குண்டான தண்டனையை நம்ம தான் அனுபவிக்கணும், அது எப்படி வெளியே போனாலும் திரும்ப நம்ம கிட்ட தான் வரும் அப்படின்றத சொல்லி இந்த படத்தை முடிக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த படத்தோட கதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண விதமும் உங்களை என்டர்டெயின் பண்ணியிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய், லவ் யூ.